வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் திரைத்துறை விமர்சகர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ ட்விட்டரில் வந்து அடுத்த கட்டமாக வந்து மணிமேகலை விஜய் மணிமேகலை குறித்து செய்திகளை பார்க்குறோம். அவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு தனிநபரால் ஏற்படக்கூடிய ப்ரெஷர்லேருந்து நான் குக் வித் கோமாளி என்ற ஒரு பிரபலமான ஒரு ஷோ, விஜய் டிவியினுடைய ஷோ, அதுலேருந்து வெளியேறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிரியங்காவை குறிப்பிட்டு தான் மணிமேகலை அப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்லி பிரியங்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துருக்காங்க. அவங்களால தான் வந்து அவங்க கொடுத்த தொந்தரவுனால தான் வந்து மணிமேகலை வெளியேறாங்க அப்படின்னு சொல்லி மணிமேகலினுடைய ரசிகர்கள் வந்து ட்விட்டரில் வந்து டென் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ விஜய் டிவியில் என்ன நடக்குது, அந்த குக் வித் கோமாளி ஷோ வந்து ஒரு பிரபலமான ஷோ, அதில் என்ன நடக்குது நம்ம எப்படி எடுத்துக்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் டிவிக்கும் அந்த ஷோவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. விஜய் டிவி அந்த ஷோவை வேற ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுத்து அதை ப்ரொடக்ஷன் பண்ண கொடுத்து அதை வாங்கி போகிறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் யாரை ஆங்கராக வைக்கணும், யாரை கோமாளியாக வைக்கணும், யாரை வந்து கெஸ்ட்டாக வைக்கணும், யாரை ஜட்ஜஸாக வைக்கணுங்கிறத அவங்க டிசைட் பண்ணுறது தான். அப்படி டிசைட் பண்ணி கூட்டு வரப்பட்டவர் தான் மணிமேகலை. ஏற்கனவே ஒரு டீம் இருந்துச்சு, அது ஏற்கனவே வேறு ஒரு நிறுவனம் அந்த நிகழ்ச்சியை பண்ணிட்டு இருந்தாங்க. மீடியா மேஷன்கிற கம்பெனி குக் வித் கோமாளி இது வரைக்கும் 5-6 சீசன் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவங்க வெளியில் போய் வேற ஒரு சன் டிவியில் அந்த டீம் பண்ணுறாங்க. இங்கே 2 ஜட்ஜஸாக இருந்த ஒரு ஜட்ஜஸ் வந்து அங்கே போயிட்டு இருப்பேன். ஆமாம், இவர் வெங்கடேஷ் பட் அங்கே போயிட்டார், செஃப் தாம் மட்டும் இங்கே இருக்கிறாரு. இப்போ செஃப் தாமை வச்சு ஒரு புது நிறுவனம் வந்து குக் வித் கோமாளி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வந்து ஆங்கராக வந்து மணிமேகலை போடுறாங்க. அது கண்டஸ்டன்ட் நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. அதில் ஒருத்தவர் தான் வந்தவங்க தான் இந்த பிரியங்கா. பிரியங்கா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஜய் டிவியினுடைய முகமாகவே இருக்கிறாங்க சமீப காலமாக. இந்த நிகழ்ச்சியில் வந்தவொடனே கூடுதல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. வந்த கெஸ்ட்டு இவங்க தான் ஆங்கர் மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா எங்கே பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, திவ்யா துரைசாமின்னு ஒரு நடிகை, இப்போ நடிகையாக இருக்காங்க, முதல்ல ஆங்கராக இருந்தாங்க, வாழை படத்தில் கூட அவங்க ஒரு கண்டஸ்டண்டாக இருக்காங்க. அவங்க எலிமினேட் ஆகி வெளியில் போகிறப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவங்களை பிரியங்காவை பார்த்து ஹக் பண்ணி பேசிட்டு இருந்துட்டு கை கொடுத்துட்டு எமோஷனலாக வெளியே போயிருக்காங்க. அந்த எமோஷனலாக விஜய் டிவிக்கு எமோஷனல் கிடச்சா அதை எடுத்த உடனே கட் பண்ணி போட்டுருவானுங்க. அதனால எமோஷனல் ஆனோடனே ஃபுல் கேமரா மொத்தமாக ஜூம் போயிருக்கோடனே மணிமேகலைக்கு பயங்கர ஒரு இன்சல்ட் ஆன மாதிரி ஆச்சு. நான் தானே இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணுறேன், நான் தான் நடத்துகிறேன், நான் தானே ஆங்கராக இருக்கிறேன், என்னையை விட்டுட்டு நீங்கள் அங்கே போய் பண்ணுறீங்கன்னா இப்படி எமோஷனலாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஏற்கனவே விஜய் டிவிக்கு சும்மா இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி அழுதிங்கன்னா ப்ரொமோவிலே அதை தான் போடுவாங்க, அப்புறம் எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்ற மாதிரி நேரடியாகவே போய் பிரியங்காட்ட பேசியிருக்காங்க. அது பெரிய வாக்குவாதமாக இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட்லேயே. உடனே பிரியங்கா கோச்சிட்டு போய் அவங்க கேரவனில் உட்காந்துருக்குறாங்க. இந்த டீம் வந்து மணிமேகலையை பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு பேசியிருக்கிறாங்க. 2 தரப்புலையும் மாறி மாறி பேசியிருக்காங்க. பிரச்சனையை தீர்க்க முடியல. அப்புறம் திருப்பி ஒரு வழியில் கூட்டு வந்து இந்த வந்து இவங்களை வந்து ஒரு கேம் மாதிரி நடத்தி அதில் வந்து ஏதாவது பண்ணுவோம், குக் வித் கோமாளியில் ஒரு செக்மெண்ட் மாதிரி பண்ணுவோம்ட்டு வச்சுருக்காங்க. அதுலேயும் சரியாக வரல. அப்புறம் நிறுவனம் சார்பில் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து போய் மன்னிப்பு கேளுங்க, பிரியங்காட்ட வந்து சாரி கேளுங்க, அப்பாலஜி கேளுங்கன்னு இருக்காங்க. அதுவும் முடியாதனால அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு 2 பேரும் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகிறோன்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. முடியாமல் மணிமேகலை அந்த நிகழ்ச்சியிருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியில் வந்த பிறகு அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராம் பேஜில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படிங்கும் போது அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இல்லாமல் நம்ம இது பண்ண முடியாது, சுயமரியாதை இழந்து எனக்கு 10 பைசா கூட தேவையில்லை, அதனால அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வர்றேன். ஒரு கெஸ்ட்டாக வந்தவங்க வந்து எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு பெண் ஆங்கர் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தான் சொல்கிறாங்க, வேறு யாரும் இங்கே இல்லை. அதைத் தொடர்ந்து மணிமேகலை மேலே அன்பு கொண்ட ரசிகர்கள் வந்து இன்றைக்கி பிரியங்காவுடைய தாத்தா பாட்டி போக இழுத்துட்டாங்க, யார் என்ன ஏது எந்த ஊர் அப்படின்னு. இதில் என்னென்னா, மணிமேகலைக்கு ஏன் இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னா, மணிமேகலை கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. என்ன நடந்தாலும் உடனே அதை வந்து வீடியோ போடுவாங்க, ஒரு போஸ்ட் போடுவாங்க. டெய்லி வந்து அந்த அந்த இன்ஸ்டாவோட ஆட்களோட கனெக்டாகவே இருப்பாங்க. இன்றைக்கி நான் வந்து ஷூட்டிங் போயிருக்கேன், இன்றைக்கி வந்து ஈவெண்ட்டுக்கு போயிருக்கேன், இன்றைக்கி ஒரு கார் வாங்கியிருக்கேன், இன்றைக்கி ஒரு வீடியோ வாங்கியிருக்கேன், இன்றைக்கி இந்த பாட்டை கேட்டேன் அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக அவங்களோட ஷேர் பண்ணிட்டு அவங்களோட கனெக்ட்லேயே இருப்பாங்க. அப்படி கனெக்டில் கூடயே இருக்கிற ஆட்களில் ஒருத்தருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற எமோஷனல் வந்து இந்த பக்கம் அதில் வந்து வீடியோவில் பார்க்க முடிஞ்சு. மிரட்டல் நாயகின்னு குக் வித் கோமாளியில் வந்து அவார்டு வாங்கின ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்துருச்சா, 14 வருடங்கள் ஒரு தமிழ் பெண்ணுக்கு ஆங்கரா பணி செஞ்ச ஒரு பெண்ணுக்கு வந்து இப்போ வடநாட்டிலேருந்து வந்த ஒரு பெண் வந்து இப்படி ஆதிக்கம் செலுத்தி அவங்க வெளியே அனுப்பிட்டாங்களே அப்படின்ற அந்த பார்வை கரெக்டான பார்வை இல்லை. இது வந்து விட்டால் உலக உத்தமத்தை கொண்டு வந்துருவாங்க போல, அந்த மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கு சண்டை இழுத்து விட்டு போயிடுவாங்க இவங்க பண்ணுற குடும்பத்துக்கு. அது 2 பேரும் ஒரே காலகட்டங்களில் மீடியாவுக்கு வந்த 2 பேர். பிரியங்காவும் சன் மியூசிக்கில் ஆரம்பித்தவங்க தான், மணிமேகலையும் சன் மியூசிக்கில் ஆரம்பித்தவங்க தான். 2 பேரும் வேறு டைரக்ஷனில் வேறு இடத்துல பெரிய வளர்ச்சி அடைஞ்சு ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. இந்த 2 பேருக்குள்ளே நடந்த ஒரு சண்டையை இவங்க வந்து 2 மாநிலத்துக்கு சண்டையை ஆக்கி விட்ருவாங்க போல். அந்த மாதிரி ட்விட்டரில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இப்போ ஏன் வந்துச்சுன்னா, இவங்க அந்த சுயமரியாதைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி
இது ட்ரிகர் ஆயிடுச்சு. ரெண்டாவது மணிமேகலை வந்து எப்பவுமே கொஞ்சம் எமோஷனலான ஆள். சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருப்பீங்க, விஜய் ஆண்டனி இன்டர்வியூ ஒன்று. விஜய் ஆண்டனி தன் மகளை பற்றி பேசுகிறப்ப இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கும் ஒரு இன்டர்வியூவில். அப்போ விஜய் ஆண்டனி தேர்த்துவார். இன்டர்வியூ எடுக்க வந்தது மணிமேகலை, அழுது வந்து மணிமேகலை அழுதுகிட்டு இருக்கும். விஜய் ஆண்டனி அழுகாத அளவு தேர்த்திட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு எமோஷனலான ஆள். அந்த டைமில் கொஞ்சம் ஏதோ பேசியிருக்கு போல், அது வீடியோவாக போட்டது அப்படி பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அது ஏற்கனவே ரொம்ப நாளாக வந்து பிரியங்கா மேலே நம்ம நாட்டில் கொஞ்சம் ஒரு கண் வச்சுட்டே இருந்தானுங்க. இதில் வளர்ச்சி பெரிய கொஞ்சம் வாய் கொஞ்சம் ஓவராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண் வச்சுட்டே இருந்தானுங்க. கரெக்டாக இந்த சம்பவம் நடந்துச்சுன்னா அது இப்போ எந்த ஊர், கர்நாடகத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி காவேரி பிரச்சனை வரைக்கும் இழுத்துட்டாங்க. அப்படி வரிசையாக இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போயிடுச்சு. விட்டோம்னா இன்னைக்கு நைட்டு ஏதாவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் டிபேட் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி பரவலான ஒரு பேச்சாக இருக்குது. அதாவது தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனையை பொது பிரச்சனையா நம்ம ஆக்கக்கூடாது அப்படின்னு. கண்டிப்பாக ஆகக்கூடாது. 2 கலைஞர்கள் 2 ஸ்டாஃப் சொல்லப்போனால் 2 பேருமே சம்பளம் கொடுக்கக்கூடியது அந்த நிறுவனம் தான். அப்போ 2 பேருக்குள்ள நடைபெற்ற சம்பவத்தை அந்த நிறுவனம் சரி செஞ்சிருக்கணும். அது தவறிடுச்சு. அதை வந்து சரியான ஆள் அங்கே ஒரு மீடியேஷனில் இருந்து 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேரும் ஒரே மாதிரி வேலை செய்கிறீங்க அப்படின்னு அதை பண்ணிருக்கணும். ஆனால் நிறுவனம் பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதாக தான் சொல்கிறாங்க. அதனால தான் பிரச்சனை வெளியிருந்துச்சு. இதை ஒன்று ஒரு மியூச்சுவலாக அவங்கள வந்து வெளியே போகிற மணிமேகலை வெளியில் போகிறதா இருந்தால் ஒரு மியூச்சுவலாக 2 பேரையும் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி மியூச்சுவலாக அமைச்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இஷ்யூ ஆயிருக்காது. மன்னிப்பு கேளுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த நிறுவனம் சொன்னதுனால தான் பிரச்சனை வெளியாச்சு. வெளியே வந்து அவங்க பேச வீடியோ போட்டாங்க. அது தொடர்ந்து இன்றைக்கி ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்கு. எப்படி மீட்டு மூமெண்ட்டில் பல காலங்கள் கழித்து நடந்த சம்பவங்கள் எல்லாம் எப்படி வந்து முன் வச்சு அது ட்விட்டரில் தான் மீட்டு மூமெண்ட்டே மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுச்சு. இப்போ அதே மாதிரி இப்போ ஹேமா கமிட்டிக்கு பிறகு எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வெளியில் வந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக கூட இதை பார்க்க முடியாதா? நம்ம அப்படி அந்த கோணத்தில் பார்க்க முடியாதா? இல்லை, தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் ஹேமா கமிட்டி ஒன்றும் வரலையே. தெலுங்கு இண்டஸ்ட்ரி அது வேறு மாதிரியான இண்டஸ்ட்ரி. அது ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கிற இண்டஸ்ட்ரி. அவங்கள மீறி அங்கே சினிமாவில் எதுவும் பண்ண முடியாது. அது அரசியலும் சினிமாவும் கலந்த ஒரு இண்டஸ்ட்ரின்னு வச்சுங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரி. அங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. இப்போ இவருக்கு நேஷனல் அவார்டு வாங்கி இந்தியா முழுக்க இப்படி ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருக்காருன்னு தெரியப்பட்ட பிறகு தானே இந்த கம்ப்ளைண்ட்லாம் வருது. இவ்வளோ நாள் பேசாமல் இருந்துட்டு. அப்போ அது ஒரு சந்தேகம் இருக்குது. 2019 நடந்த சம்பவம் 2024 அவர் தேசிய அவார்டு வாங்கின பிறகு ஒரு 2 மாதத்துல இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அது நடந்திருக்கா இல்லையாங்கிறது விசாரணையில் தான் தெரியும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, விசாரணைக்கு போகிறாங்க. உண்மையில் நடந்திருந்தால் அவர் மேல் தண்டிக்கப்படணும். அதை பற்றி மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இப்போ ஏன் சொல்கிறாங்க? இவர் ஒரு போலின் உச்சியில் வர்றப்ப தானே இந்த பிரச்சனையும் சேர்ந்து வருது. இவங்களால் அமைதியாக தானே இருந்தாங்க. கூடுதலாக கவனம் இப்போ தானே அவர் மேலே விழுகுது. இப்போ ஒரு தேசிய அவார்டு வாங்கின ஒரு டான்ஸ் மாஸ்டர்னா இன்றைக்கி ஹிந்தி படத்துக்கு பண்ணலாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய என்னென்ன மொழி படங்கள் இருக்கோ எல்லா படத்துக்கும் ஒர்க் பண்ணலாம். அப்படிங்கும்போது இந்திய அளவில் தெரியப்படக்கூடிய ஒரு முகமாக ஆகிறப்ப அவர் மேலே இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போ இது எப்போ நடந்திருக்குன்னு 2019 நடந்திருக்கு. 5 வருஷம் ஆகுதுன்றாங்க. 5 வருஷமாக சும்மா இருந்து இப்போயே சொல்லணும். அப்படிங்கும்போது உண்மையில் நடந்திருக்கா இல்லை வேறு எதுவும் நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது விசாரணையெல்லாம் தெரியும். நன்றி. பொறுத்து வந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.